ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண்ணு ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் யாருக்கு என்ன திங்கு செஞ்சேன் அப்படின்னு அந்த பெண் அழுவுறா. அந்த பெண்ணு கருப்பா இருக்கிறா, அதே நேரத்துல அவளுடைய சகோதரி வெள்ளையா இருக்கிறா. அந்த பெண்ணு நீ அழுவத்துக்குன்னே பிறந்திருக்க அப்படின்னு கேலி கிண்டல் பண்றா. நான் சிகப்பா இருக்கிறேன், நான் நல்லா கலரா இருக்கிறேன், நீ கருப்பா இருக்கிற, உன்னை கடவுள் இவ்வளவு கேவலமா படைச்சிருக்க அப்படின்னு அவ கிண்டல் பண்றா. அதே நேரத்துல அந்த வெள்ளை பெண்ணுக்கு அந்த கருப்பு பெண்ணு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறா, ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்றா. அது இதயத்தையே வந்து உழுக்குது. இதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையை தலைகீழ மாறுது. நடந்ததா என்ன அப்படின்னு தான் இந்த பாப்புறோம். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல எல்லோரும் விவசாயம் பண்ணி தான் வாழ்க்கை நடத்துறாங்க. யாரும் போட்டி பொறாம இல்லாம அவ்வளவு அழகா வாழ்க்கை நடத்துறாங்க. எல்லோரும் சுதந்திரமா வந்து வாழ்றாங்க. அந்த கிராமத்துல ஒரு அழகான ஒரு வீடு இருக்கு, ஒரு குடிசை வீடு இருக்கு. அந்த குடிசை வீட்டுல ஒரு வயசானவங்க இருக்காங்க. அவங்களுடைய முகம்லாம் சுருங்கி போயிருக்கு. அவங்க மிகவும் நேர்மையானவங்க, ஒழுக்கமானவங்க. அவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய துக்கங்களை சந்திக்கிறாங்க. ஆனா யாருமே அவங்களுக்கு உதவ முன்னேறல. அதே நேரத்துல அந்த பெண்மணி துணிகளை தச்சு தமது 2 மகள்களையும் வளர்க்குறாங்க. அந்த பெண்மணி இரவு பகல் பாராம துணிகளை தச்சு கடுமையா உழைச்சி உணவு சேகரிக்கிறாங்க. கண்ணியத்தோடு வாழ்றதுதான் உண்மையான செல்வம் அப்படின்னும் அவங்க நினைக்கிறாங்க. மூத்த மகள் கருமையான இடத்துல இருக்கா, அதே நேரத்துல மிகவும் எளிமையா இருக்கா. பொறுமையும் சைப்புத்தன்மையும் அவளுக்கு அதிகமாவே இருக்கு. அவள் பேரு சபாரா. அவ உண்மையிலேயே பொறுமைசாலி தான். அவங்களுடைய இளைய மகள் அழகான நிறம், சந்திரனை போல முகம், கண்கள்ல ஒரு மின்னல் இருக்கும், புன்னகையில வசீகரம் இருக்கு. அவரை யாரு பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் அவரை பார்க்கணும் மாதிரி தோணும், அந்த அளவுக்கு ஒரு அழகு. அவளோட பேரு ஹினா. ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான் 2 பேருமே. ஆனா இயற்கை அவங்களோட நிறம், இயல்பு, எண்ணம், குணம் எல்லாமே வேற வேற மாதிரி படைச்சிருக்கு. சபாரா பொறுமையும் அமைதியும் சகிப்புத்தன்மையும் நிறைஞ்சவ. சபாரா மிகவும் கருப்பா இருந்தா. அவளோட பெயரை கூட குறிப்பிட மாட்டாங்க. அவளோட நிறத்தை வச்சுதான் அவளை அடையாளமே காணுவாங்க. குழந்தை பருவத்துல இருந்து அவரை எல்லோருமே கேலி செய்வாங்க. கருப்பு அப்படிம்பாங்க, எல்லோரும் சிரிப்பாங்க. இப்படியே கேலி கிண்டல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவ யாருக்குமே பதில் சொல்ல மாட்டா, அமைதியே கடந்து வந்துருவா. முக்கியமா சபாரா வீட்டு வேலைகள் அனைத்துமே செய்வா. அவளுடைய அம்மாவுக்கு எல்லா உதவிகளையும் செய்வா. அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு எல்லா உதவியும் செய்வா. மறுபக்கம் ஹினாவோட காலம் அவளுடைய அழகிலே பெருமைப்பட்டிருப்பா. அவளுடைய அழகை பராமரிக்கத்திலேயே நேரத்தை செலவிடுவா. அந்த தாயோட இதயத்துல ஒரே ஒரு பிரச்சனை எப்பொழுதும் இருக்கும். கடவுளே 2 மகளுக்குமே திருமணம் செஞ்சுவே அப்படின்னு எப்போதுமே வேண்டிப்பாங்க. இருவருமே நல்ல ஒரு வீட்டுக்கு மணமகளா போகணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க. அந்த கிராமத்துல மிகப்பெரிய ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துல தான் எல்லோருமே போயிட்டு தண்ணீர் எடுத்து வருவாங்க. அப்படிதான் அன்னைக்கு காலையிலே சபாரா அந்த ஆத்துல தண்ணீர் பிடிச்சிட்டு இருக்கா. தண்ணீரை தனது குடத்துல நிரப்பிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அங்க ஒரு பெண் வரா. அந்த பெண்ணு, என்ன சபாரா இன்னைக்கு நேரத்திலே வந்துட்டு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் சபாரா சொல்றா, இல்லக்கா கொஞ்சம் நல்லா விடிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் வராங்க, கூட்டம் அதிகமா இருந்தால என்னால சரியா தண்ணி பிடிக்க முடியல, அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சபாரா சொல்றா. இதை கேட்டு அந்த பெண்ணு கிண்டலோட பாக்குறா. நீ கருப்பா இருக்குன்னு நிறைய பேர் கேலி செய்வாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தானே நீ வந்து நேரத்திலே வந்துட்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சபாரா கொஞ்சம் அமைதியா இருக்கா. மேல அந்த பெண்ணு சொல்றாங்க, நான் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து உங்க அம்மாவை பாத்திருக்கேன், நல்ல கடுமையான உழைப்பாளி, அதே போல இந்த ஊர் முழுதும் துணி தச்சு உங்களை 2 பேத்தையும் காப்பாத்தி இருக்காங்க. நீ ரொம்ப கருப்பா இருக்கிற, அதே நேரத்துல உன் தங்கச்சி ரொம்பவே அழகா இருக்கா. உன்னை பார்த்து உங்க அம்மா ரொம்ப சலிச்சு போயிருப்பாங்கல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சபாரா சொல்றா, அப்படிலாம் இல்லக்கா, இங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சபாரா சொல்றா. மேலும் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல அங்க நிக்காம சபாரா அங்கிருந்து வந்துடுறா. இப்ப அழுதுகிட்டே நடந்து வந்துருக்கா. அங்க கவனிக்கிறா, ஒரு கிளி அங்க எழுந்திருக்க முடியாம படுத்திருக்கு. அதை பார்த்து உடனே ஆச்சரியப்படுறா. ஓடி பாக்குறா. அந்த கிளி ரொம்ப சோர்வாய் படுத்திருக்கு. அது பனியாலியா இல்ல பசியாலன்னு தெரியல, எழுந்திருக்க கூட முடியல. இப்பதான் அந்த கிளிக்கு கொஞ்சம் தண்ணி தரா. ஆனா தண்ணி குடிக்கல. அந்த கிளிய நேரம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரா. அவன் அம்மாவிடம், அம்மா இந்த கிளி ரொம்ப சோகமா படுத்திருந்தது, அது என்ன காரணம் தெரியல, அம்மாவிடம் இருந்து பிரிஞ்சு இப்படி படுத்திருந்தது, நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அவரோட தங்கச்சி ஹினா வரா. இவங்களே தண்டை சோறு சாப்பிட்டு இருக்காங்க, இதுல இன்னொரு கிளி வேறையா அப்படின்னு இவங்க சாப்பாடு விட்டு போறாங்களா அப்படின்னு அவ கிண்டல் பண்றா. சபாரா எதுவுமே பேசல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சபாரா கொஞ்சம் பாலை கொதிக்க வச்சு பிரெட் கட் பண்ணி அந்த கிளி கொடுக்குறா. அந்த கிளியும் சாப்பிடுது. கொஞ்ச நேரத்திலேயே ஏந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்குது, சாப்பிட ஆரம்பிக்குது. இப்ப இதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா வரா. சபாரா அம்மா துணி தச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஊசி ஏதோ தடுமாறிட்டு இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப வருத்தமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் சபாரோட அத்தை வீட்டுக்குள்ள வராங்க. என்ன கலிதா, ஏன் இப்படி வருத்தமா, ஏன் இவ்வளவு சோகமா உட்கார்ந்துருக்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் கலிதா சொல்றாங்க, இது போல தனது மகளுடைய கல்யாணத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன், அதை நினைச்சதா ரொம்ப வருத்தமா இருக்கு, வயசாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் அவங்க அத்தை சொல்றாங்க, நான் உங்களிடம் எத்தனை தடவை தான் சொல்றது, மூத்த மக ரொம்ப கருப்பா இருக்கா, அவ திருமணம் செஞ்சுக்க போறது இல்ல, அதனால அவளை விட்டு இளைய மகளை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உன்னுடைய 2வது மகளுடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப கலிதா சொல்றாங்க, அது எப்படி மூத்த மகளை விட்டுட்டு இளைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்களுடைய அத்தை, நீ ரொம்ப தப்பா யோசிக்கிற, அதாவது 2வது மகள் ஹினா ரொம்ப அழகா இருக்கா,
இருக்கா. அவளை பல இளைஞர்களும் விரும்புறாங்க, எல்லோருக்குமே பிடிக்கும். அவளுடைய அழகை பார்த்து வரதட்சணை கூட கேட்க மாட்டாங்க. அதனால இளைய மகளை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னும் அவன் சொல்றாங்க. இப்ப கலிதா சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, 2 மகளையும் நான் சமமா தான் பாக்குறேன், அதனால மூத்த மகளை கல்யாணம் பண்ணிட்டு தான் இளைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல சபாரா அந்த நேரத்துல உள்ளவரா. இதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறா, கண்ணீர் விடுறா. ஆனாலும் வெளிக்காட்டிக்காம அவங்க பேசிட்டு இருக்க இடத்துக்கு வரா, அவங்களுக்கு காஃபி கொடுக்குறா. சபாரோட அத்தை ரொம்ப கோபமா எழுந்திருக்கிறாங்க. டீயை கூட வாங்கல, காலையிலேயே துரதிருஷ்டமான ஒருத்தர் முகத்துல முடிச்சிட்டேன், இன்னைக்கு நாள் முழுவதும் இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு எந்திரிச்சு போறாங்க. சபாரா ரொம்ப அழுகுறா, ரொம்ப வருத்தப்படுறா. இப்பதான் அவருடைய அம்மா சொல்றாங்க, உனக்கு தான் தெரியுமே உன்னுடைய அத்தை எப்போதுமே இப்படிதான், சின்ன வயசுல இருந்து இப்படிதான் வந்து அவங்க பேசுவாங்க, அதனால இதை பெருசா கண்டுக்காத அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. மேலும் மகளே நீ அழாத, இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பழகிட்டேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதற்கிடையே தான் ஹினா அங்க உள்ளவரா. ஹினாவிடம் அவருடைய அம்மா கலிதா சொல்றாங்க, சபாரா கூட போயிட்டு தண்ணீர் கொண்டு வா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப ஹினா கோவப்படுறா, என்னம்மா இப்படி சொல்ற, என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, தண்ணீர் கொண்டு வர நான் வெளில போனா சபாரா மாதிரியே நானும் கருத்துருவேன், என்னுடைய அழகெல்லாம் வீணாயிரும் அப்படின்னு அவ பேசுறா. அவனுடைய அம்மா சொல்றாங்க, ஹினா இந்த மாதிரி பேசாத, நாளைக்கு உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போனா அனைத்து வேலையும் செய்யணும், அப்படி வேலை செய்யலனா ரொம்பவே நீ கஷ்டப்படுவ அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அப்போ ஹினா சொல்றா, நான் அப்படிலாம் ஒரு ஏழை வீட்டுக்கு போக மாட்டேன், என்னுடைய அழகை பார்த்து பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் என்னை தேடி வருவாங்க, என்னை இளையரசி ஆக்கி அழைச்சிட்டு போங்க அப்படின்னும் அவ சொல்றா. மிகப்பெரிய ஒரு வசதியான வீட்டுல ஆட்சி செய்ய போறான் அப்படின்னும் அவ சொல்றா. கலிதா அந்த 2 மகளையும் பாக்குறாங்க. ஒரு மகள் ரொம்ப பொறுமையா அடக்கமா இருக்கிறா, இன்னொரு மக தற்பெருமை பேசிட்டு திரியிறா. இந்த 2 மகளை பார்த்து அவன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாவது. இப்ப கலிதா அவருடைய கிளிக்கு உணவு கொடுத்துருக்கிறா. அந்த கிளி இப்ப சரியாயிடுச்சு, ரொம்ப சுறுசுறுப்பாயிடுச்சு. அவ கூட கையில ஏறிட்டு தோல்ல ஏறிட்டு அது உணவு சாப்பிடுது. அதை பார்த்து சபாராவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சபாரா என்ன சாப்பிடுவாளோ அதை அப்படியே கிளிக்கு தரா. அந்த கிளிக்கு சோனுன்னு பேரும் வைக்கிறா. ஹினா இதை பார்த்து பயங்கரமா கோவப்படுவா. இப்பதான் கிளிய வந்து ஹினா விரட்டி அடிக்கிறா. கிளிய பார்த்தாவே ஹினாவுக்கு பிடிக்காது. இப்ப அந்த கிளிய பிடுங்கி வெளில வீசுவா. அது ஹினாவை கண்டாவே பயந்து நடக்கும். சுவர்லயும் மரக்கிளைகளையும் போய் உட்காந்துக்கும். இப்ப சுத்தி சுத்தி வரும். இந்த இடத்துல தான் சபாராவை பெண்ணு பக்கம் வராங்க. இப்பதான் சபாரோட அத்தை சொல்றாங்க, கலிதாவிடம் அவங்க வந்து சொல்றாங்க, நீ பெரிய மகளை விட்டுடு, சின்ன மகளை ஹினாவை காட்டு, அவளை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. கலிதா அதுக்கு மறுத்துறாங்க, முடியவே முடியாது, மூத்தவளை கல்யாணம் முடிச்சுட்டு தான் சின்னவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அதனால கண்டிப்பா அவளை தான் திருமணம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க 2 பேத்துக்குள்ளேயே வாக்குவாதாவது. இப்ப அவங்க போயிடுறாங்க. அதே போல சபாராவை உட்கார வைக்கிறாங்க. சபாரா ரொம்ப கருப்பா இருக்கிறா. டீ கொண்டு வரா சபாரா. ஆனா டீயை கூட எடுக்காம அவங்க கோபத்துல ஏந்திரிக்கிறாங்க. இவ்வளவு கருப்பான பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கோபமா பேசிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. கலிதாம்மா அவங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பேச்ச கேட்க கூட அவங்க விரும்பல, ஏஞ்சி போயிடுறாங்க. சபாரா ரொம்ப வருந்து படுத்திருக்கா. அவளுக்கு ஜுரம் அடிக்குது, அவளால ஏந்திரிக்க கூட முடியல. இப்பதான் அந்த கிளி சோனு அவளுடைய முடியை பிடிச்சு இருக்குது. சபாரா கண்களை திறந்து பாக்குறா, அது கிளியா இருக்குது. அந்த கிளியை பார்த்து புன்னகைக்கிறா. அந்த கிளியை பார்த்துட்டே இருக்கு. இப்ப சபாரா சொல்றா, என்னால ஏந்திரிக்க முடியல அப்படின்னு. இந்த ஒரு நாள் மட்டும் காத்துருங்க, நாள்ல இருந்து நல்ல ஒரு உறவு அமைப்போகுது அப்படின்னும் அந்த கிளி சொல்லுது. உங்களை எல்லோரும் மதிப்பாங்க அப்படின்னும் அது சொல்லுது. ஒரு கணம் அப்படியே நிறுத்துது. இப்ப சபாராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னது நீ பேசுனியா, மனிதர் போலயே பேச முடியுமா அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறா. நான் பேசுவேன், நான் மனிதர் போல பேசுவேன், எல்லாமே தெரியும் அப்படின்னும் அது சொல்லுது. நீ ரொம்ப புத்திசாலி, நீ ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னும் அந்த கிளியை சொல்றா. நீ ஒரு மனிதனை போலயே பேசுவியா அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறா. எனக்கு எல்லாமே பேச தெரியும், நான் எல்லாத்தையுமே கேட்டு சொல்லவும் முடியும் அப்படின்னும் அது சொல்லுது. சபாராவும் தனது கவலையை மறந்து அந்த கிளியை தடவ ஆரம்பிக்கிறா. அவளோட இதயத்துல உள்ள பாரமே எல்லாமே இறங்கிடுது. மறுபுறம் சபாரா வாழ்ந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துல சாகப் என்ற ஒருத்தர் வாழ்ந்துருவாரு. அவரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவரிடம் இல்லாத செல்வமே இல்ல. அவரிடம் 100 பேர் கிட்டத்தட்ட வேலை செய்வாங்க. மிகப்பெரிய விவசாயி. அதே போல அரண்மனையும் வச்சிருக்காரு. அவரு நினைச்சா எவ்வளவு செல்வத்தினாலும் வாங்கி குவிக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பணக்காரர். அவருக்கு ஒரே ஒரு கவலை தான், அவருக்கு ஒரு மகன் இருக்காரு. அவர் பேரு ஷாரோஸ். ஷாரோஸ்க்கு திருமணம் நடக்கலையே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. காலங்கள் கடந்தா எப்போதும் திருமணம் ஆகாதோ அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு. இந்த இடத்துல தான் ஒரு பிரபலமான ஜோதிடரை போன் பண்ணி அழைக்கிறாரு. இப்போ ஜோதிடரும் வராரு. அந்த ஜோதிடரிடம் இது போல எனது மகன் திருமணம் செய்ய மறுக்கிறான், நான் எவ்வளவு வற்புறுத்தியும் ஏத்துக்கல, அழகு நிறைஞ்ச பணக்கார பெண்களா வருது, ஆனா கல்யாணம் விருப்பம் இல்லைன்னு சொல்றான், ஏன் இப்படி சொல்றான்னு சொல்லுங்க அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. அவரும் ஜாதகத்தை வந்து பாக்குறாரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. இப்பதான் சாகப்பிடம் சொல்றாரு, இது போல உங்க மகனுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், அதுவும் ஒரு ஏழ்மையான பெண்ணிடம். அந்த வீட்டுல 2 பெண்ணு தான் இருக்கும். அந்த பெண்களுக்கு ரொட்டி கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ஏழ்மையில இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் உன்னுடைய மகனுக்கு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. மேலும் நீங்க வருத்தப்பட தேவையில்லை, கூடிய சீக்கிரமே திருமணம் நடக்கும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம் சாகப் யோசிக்கிறாரு. அந்த யோசிச்சு ஆச்சரியப்படுறாரு. என்னது எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்காங்க, பெரிய பெரிய மிராஸ்தார்களா இருக்காங்க, அவ்வளவு பேரும் எனக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க, ஆனா எந்த ஒரு பின்புலமும் இல்லாம
வசதி இல்லாமையா எனக்கு பொண்ணு வரும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு. இப்ப அந்த ஜோதிடரும் ஆமான்னு சொல்றாரு. சரி இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கும் போது அவருடைய மகன் அவரிடம் வர்றாரு. அப்பா வெளியில உள்ள கிராமத்துக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்றாரு. அவருடைய மகன் ஷாரோஷ பத்தி சாகப் நல்லாவே தெரியும். ஏன்னா வெளியில உள்ள மக்கள்லாம் விவசாயி போல தொழிலாளி போல இது போல பல விதமான வேஷம் போட்டுட்டு வெளியூர்களுக்கு போவான், ஏழை மக்களோட கலந்து பழகுவான். ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன். அவங்க கூட பழவி யாராரு வீட்டுல உணவு கூட சமைக்க காசு இல்ல, யாராரு கஷ்டப்படுறாங்க, யாராரு வசதியா இருக்கிறாங்க, யாராரு உண்மையானவங்க, எப்படி இப்படிலாம் பொய் சொல்றாங்க, எப்படி இப்படிலாம் நேர்மையா இருக்கிறாங்க அப்படின்னு பல விதங்கள்ல மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அப்பப்ப வெளில போவான். இப்பதான் யோசிக்கிறாரு, சரி மகனே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஷாரோஸும் பக்கத்து கிராமத்துக்கு அவன் போறான். அதுவும் ஒரு ஏழ்மையான தொழிலாளி போல அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அந்த ஊரு எட்டுறான். நிறைய விவசாயிங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்கிறாங்க. சாரோஸும் எல்லோரையும் கவனிச்சுக்கிட்டு அவனும் நடந்து போயிட்டு இருக்கிறான். இப்பதான் அவன் நடந்து வந்த களைப்பு தாகம் தாங்கல. இப்ப அங்க பக்கத்துல ஒரு பெரிய ஒரு ஆறு போயிட்டு இருந்தது. அந்த ஆறுல போய் இப்ப தண்ணி குடிக்கிறான். அந்த நேரத்துல தான் சபாராவும் தண்ணீர் எடுக்கிறதுக்காக அந்த ஆத்துக்கு வரா. இப்ப அவன் அந்த கிளி கூட பேசிட்டு இருக்கா. மேகமூட்டம் அதிகமா இருக்கு, இன்னைக்கு மழை வரும், இன்னைக்கு நேரத்துல வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு அவன் பேசுறா. அந்த கிளியும் சரி சரி சீக்கிரம் தண்ணி எடு அப்படின்னு அதுவும் சொல்லுது. இந்த பேச்சு அவனுடைய காலை கேக்குது. சாரோஸும் தூரத்துல இருந்து பாக்குறாரு. அந்த கிளி கூட அவ்வளவு அழகா பேசுறா. ஆனா அவருடைய முகத்தை பார்க்க முடியல, ரொம்ப மங்களா இருக்கு, தூரமா இருக்குது. எப்படி ஒரு கிளி கூட ஒரு பெண் பேசுறா அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறாரு. நிறைய செடிகள் எல்லாம் மறைச்சிருக்கு. இப்ப ஒரு பயங்கரமான புயல் வருது, காத்து பயங்கரமா வீசுது. சபாரா சொல்றா, வானம் ரொம்ப மேகமூட்டமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, நம்ம சீக்கிரமே போயிடணும் அப்படின்னும் அவ சொல்றா. இந்த இடத்துல தான் பயங்கரமான காத்து மழைலாம் வந்து வருது. இப்ப அடிக்கிற காத்துல புழுதிலாம் பறக்குது. அந்த பகுதி முழுதும் ஒரே மேகமூட்டம் மாதிரி காய்ச்சலிக்குது. இப்ப அவனுடைய கண்கள்ல மண் வந்து படுது. இப்ப திடீர்னு அவனும் தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு இருக்கான். சபாரா இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கிளியை அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான். அவன் மனதுல இப்படி யோசிச்சே வரான், இந்த பெண்ணு யாரா இருந்தாலும் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சு அந்த பெண்ணு தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்றான். முதல்ல சாரோஸுக்கு திருமண ஆசை அப்பதான் வந்திருக்குது. அந்த ஊரு கடைகோடியில ஒரு வீடு இருக்கு. அங்க ஒரு வயசானவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க காய்கறி கட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அந்த வயசானவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் அப்படின்னும் அவன் கேட்கறான். அவங்களும் ஆச்சரியம் பாக்குறாங்க. இப்பதான் சொல்றான், அம்மா நான் ஒரு விவசாயி, என்னுடைய ஆடு காணா போயிடுச்சு, அது எங்கன்னு தெரியல, நீங்க பாத்தீங்களா அப்படின்னும் சாரோஸ் கேட்கறான். இப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, எங்கப்பா நான் வெளில போறதில்ல, எனக்கு வயசாயிடுச்சு, நான் வீட்லயே தான் வந்திருக்கேன், கொஞ்ச நாளா வீட்லயே தான் முடங்கி இருக்கேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப சாரோஸ் சொல்றான், அம்மா நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல ஒரு பெண்மணி கிளியோட பேசிட்டு இருந்தா, அந்த பெண்மணி கூட தான் அந்த ஆடு வந்திருக்கணும், இந்த ஊர்ல யாராவது கிளி கூட பேசுவாங்களா அப்படின்னும் அவன் கேட்கறான். இப்பதான் அவங்க சொல்றாங்க, ஆமா நீ சொல்றது சரிதான், இந்த தெருவுக்கு பக்கத்து தெருவுல ஒரு வீடு இருக்கு, அந்த பெண்மணிக்கு 2 பெண்ணு தான் இருக்கு, அந்த 2 பெண்ணுல ஒரு பெண்ணு தான் இது போல ஒரு கிளி ஒன்று வச்சிருக்கா, அவ கிளி கூட பேசுவா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அதை கேட்டு சரிமா ரொம்ப நன்றி அப்படின்ட்டு இப்ப ஷாரோஸும் போறாரு. இப்ப பக்கத்து தெருவுக்கு போறாரு. அந்த வீட்டுல பாக்குறாரு, அங்க ஒரு பெண்மணி துணி தைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப பக்கத்துல போறான். நீ யாருப்பான்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரு Dress தைக்கணும் அப்படின்னும் அவன் சொல்றான். நிறைய துணிகள்லாம் வந்துருக்குது, உன் துணி கொடுத்தினா நான் சீக்கிரமே தச்சு கொடுத்துரும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. நான் தைக்கிறது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. இப்பதான் சாரோஸ் சொல்றான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, இது போல இங்க ஒருத்தவங்க சூட்டு நல்லா தப்பாங்க, சட்டை நல்லா தப்பாங்க, அவரிடம் கொண்டு கொடுத்தினா நல்லபடியா உனக்கு Dress வரும்னு சொன்னாரு, அதனாலதான் நாங்க வந்திருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப சரிப்பா நீ உன் Dress எடுத்துருவா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்றான். இப்ப திரும்பி பாக்குறான், அங்க ஒரு அழகான பெண்ணு வெளில வரா. அதுதான் ஹினா. ஹினாவை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஹினாவும் இவனை வந்து பாக்குறா. இவன் ஆளு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருக்கிறான். அவனை பார்த்த பிறகு அவன் சிரிக்கிறா. சாரோஸும் அவளை பார்த்து இந்த பெண்ணு தான் அந்த பெண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்பதான் கலிஜாவிடம் சாரோஸ் கேட்கறான், இங்க கிளி இருக்கு அப்படின்னும் அவன் கேட்கறான். அதுக்கு அவங்களும் ஆமா எனது மகளுக்கு கிளி ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்பதான் சாரோஸோட மனசுல அந்த ஆத்தங்கரையில கிளி வச்சிருந்த பொண்ணு இந்த பொண்ணதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வேக வேகமா வீட்டுக்கு போயிடுறான். மறுநாள் துணி எடுத்துட்டு வந்து அந்த பெண்மணியிடம் கொடுக்குறான். அதே போல அவங்களும் தைக்கிறாங்க. ஏதோ ஒரு சாக்கு போக சொல்லி அந்த வீட்டுக்கு தொடர்ந்து சாரஸ் வந்து வர ஆரம்பிக்கிறான். ஹினாவை அடிக்கடி சந்திக்கிறான். இப்ப அவளிடம் பேசுறான். இப்படி நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இப்ப தினந்தோறும் ஹினாவை பார்க்கறதுக்கு அவனும் வரான். அவன் ரொம்ப மகிழ்ச்சியா வரா. இப்பதான் ஒரு நாள் சபாரா ஹினாவிடம் வந்து, ஹினா நம்ம 2 பேரும் மார்க்கெட் போயிட்டு வருமா அப்படின்னும் அவன் கேட்கிறான். இன்னைக்கு நிறைய பேரு நம்ம விருந்தினர்கள்லாம் வராங்க, அதனால அவங்களுக்கு சமைக்கணும், அம்மாவுக்கு தைக்கிற வேலை நிறைய இருக்கு, அதனால நீ வரியா அப்படின்னும் அவன் கேட்கிறா. ஹினாவோட முகம் வாடி போகுது. இப்ப ஹினா இப்படி சொல்றா, நீ தான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி, உன்ன ஒரு வேலைக்காரி மாதிரியே நீ இருந்துக்க அப்படின்னு நான் எத்தனை முறை சொல்றது. விருந்தினர்கள் உன்னை பக்கம் தான் வருவாங்க, அவங்களும் உன்னை வந்து பாப்பாங்க, நீ கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஏஞ்சி போயிடுவாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இதுதான் நடக்க போகுது. உன்னாலதான் என்னுடைய திருமணம்
திருமணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது ஏன்னு தெரியல. முதல்ல நீ திருமணம் செஞ்சுப்ப, அதுக்கு பிறகு எனக்கு அப்படின்னு அம்மா உறுதியா இருக்காங்க. இது எந்த மாதிரியான பிடிவாதம்னு எனக்கு தெரியல. யாரும் உன்னை விரும்பி திருமணம் செஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஒவ்வொரு முறையும் நான் இதெல்லாம் சொல்லிருக்கேன், உன்னிடம் விட்டு கொடுன்னு சொல்லிருக்கேன். ஆனா நீ கேட்க மாட்டற, அம்மாவும் கேட்க மாட்டாங்க. முகம்தான் உன்னுடைய விதியை தீர்மானிக்குது. அவங்க எல்லோரும் முன்னாடியும் எப்படி உன்னுடைய முகத்தை காட்டிக்கிட்டு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்னு சபாராவை தொடர்ந்து அவமானப்படுத்துறா ஹீனா. அவளுடைய இதயத்தை கத்தி போல துளைக்குது. இவ்வளவு அதிகமான வார்த்தைய மத்தவங்க கூட பேசினது இல்ல. இப்பதான் நினைக்கிறா மத்தவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு சுமையா மாறிட்டோம் அப்படின்னு சபாரா நினைக்கிறா. சபாரோட கண்கள்ல கண்ணீர் பெருகெடுத்து ஓடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிளி பறந்து வந்து சபாரா மீது வந்து அமருது. கவலைப்படாத, நீங்க கொஞ்சம் பொறுமையாரு, இதை பத்தி கவலைப்படாத அப்படின்னும் அது மெதுவா சொல்லுது. மாலை வந்ததும் மீண்டும் ஒரு முறை பொண்ணு பக்கத்துக்கு ஒரு இளைஞனும் பெற்றோர்களும் வராங்க. இப்ப வந்து பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு திரும்பவும் சபாரா பார்த்த பிறகு அவங்க இவ்வளவு கருப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்போ ஒரு கட்டத்துல ஹீனாவை வச்சுட்டு வராங்க. ஆனா ஹீனா அதுக்கு மறுத்துறா. ஏன்னா சாரோஸ முன்னாடியே அவ பாத்துருக்கா. சாரோஸ் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவருடைய மனதில் நினைச்சிட்டு இருக்கா. அவங்களும் வீட்டை விட்டு போயிடுறாங்க. சபாரா ரொம்ப சோகமா அந்த வீட்டை விட்டு வெளியே போறா. அவ கால் போன போக்குல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அந்த கிராமத்தை தாண்டி ஒரு மரம் இருக்கு. அங்க அமைதியா உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த கிளியும் வந்து அவளுடைய தோல்ல வந்து உட்கார்ந்துருக்கு. சத்தமா அழ ஆரம்பிக்கிறா. பல வருஷ துயரம் ஒரே நேரத்துல வெளியே வந்தது போல அவ உணர்றா. கிளி அப்பதான் அவள்கிட்ட பறந்து வருது. அவளுடைய தோல்ல உட்காந்து அமைதிப்படுத்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கு. இப்பதான் சொல்றா, சோனு உனக்கு உண்மை புரியலையா? இந்த கிராமம் முழுவதும் என்னை கேலி செய்யுது. வரவங்க எல்லாமே என்ன கேலி செஞ்சிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னு மக்கள் கூப்பிடுறாங்க. அது கூட பரவாயில்ல, என்னுடைய குடும்பத்துல உள்ளவங்களே என்ன கேவலப்படுத்துறாங்க, என்ன அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய விக்கலோட அவ அழுவுறா. எங்கேயாவது போகணும் போல இருக்கு, எங்கேயாவது போய் செத்துணும் போல இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு அழுவுறா. இதை கேட்டு அந்த சோனுவும் அப்படி நினைக்காத, உன்னுடைய விதி எப்படி எழுதப்பட்டிருக்கோ அப்படிதான் நடக்கும் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. இப்ப சபாரா சொல்றா, என்னுடைய விதி இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு, காலம் முழுவதும் இப்படிதான் எழுது, என்னுடைய வாழ்க்கை போகுது அப்படின்னும் அவ சொல்றா. சாரோஸ் கலிதாவோட வீட்டுக்கு வரா. இப்ப அவங்கள பார்த்து பாக்கெட்ல இருந்து கையை விட்டு ஒரு பெரிய தொகையை அவங்கள்ட்ட தரான். இதை பார்த்து கலிதா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாங்க. இது இவ்வளவு பணமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க நல்லாவே துணி தச்சிருக்கீங்க, நான் ரொம்பவே சந்தோஷமா அடைஞ்சிட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான். எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஊர்ல நிறைய இளைஞர்களும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்றாங்க, அதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. என் மகளுக்கு திருமணம் பண்றதுக்கு காசு இல்லாம தவிச்சிருந்தேன், இதுக்கு பிறகு மகளுக்கு கல்யாணத்தை பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா இன்னும் நிறைய ஆர்டரை நான் பிடிச்சி தரேன் அப்படின்னும் அவன் சொன்னதால அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை வருது. ரொம்ப நன்றிப்பா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. மேலும் அவன் இப்படி சொல்றான், நான் அவனுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு கலிதா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா நீ யாரையும் எனக்கு தெரியாது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்பதான் சாரோ சொல்றான், நான் பக்கத்து ஊரோட தொழிலதிபர் சாகப்போட மகன். என்னுடைய அப்பா மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அதாவது விவசாய நிலம் எங்கள்கிட்ட 100 ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்கு. எங்களை பத்தி கேட்டா எல்லோருக்குமே தெரியும், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அவருடைய ஒரே மகன் தான் நானும். எங்கள்ட்ட இல்லாத செல்வமே இல்லை. மாறுவேடத்துல நான் எல்லா ஊருக்கும் போவேன். மக்களுடைய இன்ப துன்பத்தெல்லாம் நான் பகிர்ந்துப்பேன், அவங்கள்ட்ட நான் புரிஞ்சுப்பேன். அப்படிதான் நான் எங்கேயும் மாறுவேடத்துல வந்தேன் அப்படின்னும் எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதை கேட்டு கலிதா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இப்பதான் அவன் சொல்றான், நான் உங்களுடைய மகளை ஆற்றங்கரையில் சந்திச்சேன், தண்ணி எடுத்துட்டு இருந்தா. மேலும் அவ கூட ஒரு கிளியும் வந்து இருந்தது. அந்த கிளி கூட அன்பா பேசியிருந்தா, ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னுடைய மகளையே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு கலிதாவுக்கு பேச்சே வரல. உண்மையாவே இவருடைய மகளை ஆற்றங்கரையில பாத்தியா அப்படின்னும் அவன் சொல்றான். ஆமா, அவளை பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் அவங்களுக்கே ஒன்றும் புரியல. இருந்தாலும் தனது மூத்த மகளை கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மகிழ்ச்சியில எதுவுமே சொல்லல. இது அனைத்துமே ஹினா எட்டி பாக்குறா. இப்ப ஹினாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா ஆற்றங்கரையில அக்காவை தான் சாரோஸ் பார்த்திருக்கான். அதனால அவன் சொல்றது அக்காவை தான், சபராவை தான் அவன் சொல்றான். கண்டிப்பா சபராவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. இந்த ஊரோட மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் சாகப்போட மகனை அவ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவ ஒரு பிச்சைக்காரன் தான் கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு எப்படி பிடிக்குமோ அது போல நம்ம மாறணும். இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு அவ யோசிக்கிறா. மேல அவன் நினைக்கிறா, ஒரு பறவை பிடிச்சி அதை எப்படியாவது தன்னை கீழே படிய வைக்கணும், அது கூட பேசணும் அப்படின்னு பழகணும் அப்படின்னு பல விதமா யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அந்த கிளியை பிடிக்கவே இல்லை. ஆனாலும் அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எப்படியாவது நம்ம கிளி கூட பழகணும், அந்த கிளியை தன்னை கீழே படிய வைக்கணும் அப்படின்னு பல விதமா யோசிக்கிறா. அப்பதான் தன்னை திருமணம் செஞ்சுப்பாரு அப்படின்னும் அவ யோசிக்கிறா. என்னாலும் பரவாயில்ல, ஆனா தனது அக்கா அந்த மிகப்பெரிய பணக்காரர் வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்பதான் மறுநாளே அங்க பக்கத்துல வந்து ஒரு பறவைகள் விற்கும் இடத்துக்கு அங்க போறா. அந்த பறவை விற்பனையாளரிடம் இது போல பறவைகளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எப்படிலாம் பழகணும், எப்படி பழகனா அதிடம் எப்படி பேச முடியும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் பேசுறா. 4-5 பறவைகளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அவ பறவைகளோட பேசிட்டு ரொம்ப அன்பா பழகுறா, அதை பேசி பழகுறா. இப்ப சபாராவுக்கு ரொம்ப ஆச்சரியம். தனது தங்க ரொம்பவே மாறிட்டா அப்படின்னு அவன் நினைக்கிறா. சபாரோட அம்மாவுக்கு எல்லாமே புரியுது. ஹினா ரொம்ப நடிக்கிறா அப்படின்னும் இது போல இந்த இளைஞர் சொன்னதாலதான் ஏதோ இவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப சபாரோட அவனுடைய அம்மா கலிதா சொல்றாங்க, உனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. இந்த ஊர்லயே பணக்காரான
நவாப் சாஹிப்போட மகன், ஒரே மகன், நீ மணக்க போற, மிகப்பெரிய செல்வந்தர் அவரு, நீ ஒரு மகாலட்சுமி மாதிரி நீ வாழ போற, உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு அவன் சொல்றாங்க. சபாரா ரொம்ப ஆச்சரியப்படுறா, வருத்தப்படுறா. ஏன்னா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா, ஏன்னா ஊர்ல உள்ள எல்லாருமே என்ன வந்து புறக்கணிச்சுட்டாங்க, என்ன வேணாம்னு சொல்லிட்டாங்க, என்ன பார்த்தா திருமணம் செய்ய மறுப்பாரு அப்படின்னும் இப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னும் அவன் சொல்றா. இப்பதான் கலிதா கடவுள் எதுவும் தப்பா செய்ய மாட்டாரு, உனக்கு நல்லதே செய்வாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவளும் தலையாடுறா. அவளுடைய அம்மா கண்டிப்பா இது நடக்குமா, நீ பயப்படாத அப்படின்னு அவன் சொல்றா. இப்பதான் ஹீனா சாரஸ சந்திக்க நினைக்கிறா. நம்ம சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு சாரஸ் கூப்பிடுறா. இப்ப சாரஸிடம் இது போல ஊர்ல யாராவது என்னுடைய அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சுதான் என்ன திருமணம் செஞ்சு கொடுப்போன்னு எங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அதனால எங்க அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு விவரத்தை சொல்றா. ரொம்ப ஏழ்மையா கருப்பா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னும் அவ கேட்கிறா. இப்பதான் சாரு சொல்றாரு, ஒரு கூலி வேலை செய்யும் ஒரு பையன் இருக்கிறான், அவருக்கு அதுக்கு வேலைலாம் தெரியாது, அதே நேரத்துல அவர் உள்ளத்துல ரொம்ப நல்லவர் அப்படின்னும் மிகவும் அன்பானவர், நல்ல பக்தி உள்ளவர் அப்படின்னும் அவன் சொல்றான். சரி அப்படின்னு அவளும் சொல்றா. இப்பதான் சபீரா திருமணம் செய்யற அதே நல்ல எனக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு அவ சொல்றா. நான் ஒருத்தரை விரும்புறேன், அவளை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப சரி அப்படின்னு அவளுடைய அம்மாவும் சொல்றாங்க. இப்ப திருமண நாளும் நெருங்குது. இப்ப 2 பேரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்ப கலிதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி, ஏன்னா திருமணம் முடியுது. சாரோஸ ஹினா மணக்கிறான், சபீராவை ஒரு ஏழை இளைஞ மணக்கிறான். இதை பார்த்து அதிர்ச்சி ஆறாங்க கலிதா. என்னை ஏமாத்திட்டீங்களே, இவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கு அப்படின்னு அவங்க கோபமா பேசுறாங்க. இப்ப டக்குன்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப சபீரா ஓடி அவருடைய அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகுறா. ஆனா ஹீனாவோ ஒரு ஓரமா நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அவ எந்த ஒரு கலக்கமும் ஆகல. சபீரா அம்மா மறந்த பிறகு சபீரா கணவன் கூட போயிடுறா. ஹீனாவும் அவருடைய வீட்டுக்கு போயிடறா. அதுக்கு பிறகு சபீரா எப்படி ஏமாற்றப்பட்ட அப்படின்றத அந்த கிளி சோனா சொல்லுது. சபீரா அதிர்ச்சி ஆகுறா. சபீரா நினைக்கிறா, எந்த பிரச்சனையும் இல்லை, என் விதியில என்ன எதிர்க்கோ அதான் நடக்கும், என்னுடைய அதிர்ஷ்டம் என்னோட சகோதரி கிடைச்சது. சபீரா யாருமே புகார் சொல்லல, கடவுளிடம் நன்றி சொல்றா. இங்க ஹீனா நவாப் குடும்பத்துல ஆடம்பரமான வீட்டுல வசிக்கிறா. தங்க நகை, பட்டு சாரி அப்படின்னு அந்த அரண்மனையில ராணி போல வாழ்றா. அவ தன்னுடைய கணவரோட மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறா. இதற்கிடையே தான் சபீரா ஒரு சிறிய மண் வீட்டுல வசிக்கிறா. அவ அவருடைய கணவர் கூட வாழ தொடங்குறா. அவருடைய கணவர் கடின உழைப்பாளி. அவளும் தன் கணவருக்கு எல்லா விதத்திலுமே உதவுறா. அவனுடைய ஒவ்வொரு துக்கத்தையும் தன்னுடைய துக்கமாக கருதுறா. முக்கியமா ஒவ்வொரு கடுமையான சூழ்நிலையில கூட நன்றி உள்ளவளா அவ இருக்கிறா. அவருடைய கணவரும் கடவுளுக்கு கோடான கோடி நன்றியை சொல்றான். இப்படி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சபீராவோட கணவர் கூலி தொழிலாளியா இருந்தாலும் கடினமா உழைக்கிறவர். இப்பதான் சபீரோட கணவர் அவருடைய தோட்டத்துல உள்ள பூக்களை பறிச்சுட்டு போயிட்டு சந்தையில வித்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வருவாரு. இப்படியே அவனோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. காலங்கள் கிடக்குது. 6 வயசுல ஒரு மகன் இருக்கான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்ல. இப்பதான் திடீர்னு ஒரு நாள் அவருடைய தோட்டத்துல ஒரு பாம்பு ஒண்ணு திடீர்னு வெளில வந்து அவரை கடிச்சிடுது. அவரு பாம்புன்னு கத்துறாரு. உடனே மருத்துவர் அழைச்சிட்டு வராங்க. மருத்துவரும் அவருக்கு மருந்து கொடுத்து கட்டும் போறாரு. இப்ப அவரு எந்திரிக்க கூட முடியாத ஒரு நிலை ஏற்படுது. இப்ப அங்க உள்ள பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு அவளும் சந்தையில இருந்து விற்கிறா. ஆனா அதே நேரத்துல அந்த பூக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிருது. இப்ப அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அவங்க சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்காங்க. ஏன்னா அவருடைய கணவரால எந்திரிக்க கூட முடியல. சரியாவ 1 வருஷம் ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கிறதால அவராலையும் எதுவும் முடியல. இப்பதான் ஒரு நாள் சந்திராவிடம் அவருடைய கணவர் இப்படி சொல்றாரு. ஒருவேளை உணவு கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களும் எவ்வளவு போராடி பாக்குறாங்க, யாருமே உதவல. இப்பதான் அவருடைய கணவர் இப்படி சொல்றாரு, நவாப் சாஹிப் ரொம்ப இரக்கமானவர், உன்னுடைய சகோதரி கணவர் சாரோஸும் மிக்க நல்லவர், நீ போய் அவங்கள்ட்ட உதவி கேட்டா கண்டிப்பா உனக்கு உதவுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அவன் சொல்றா, ஒருபோதும் தன்னுடைய சகோதரிகிட்ட கையேந்து நிக்க மாட்டான் அப்படின்னும் அவன் சொல்றா. இறந்தா கூட பரவாயில்ல, அங்க போக மாட்டான் அப்படின்னும் அவன் சொல்றா. இப்பதான் அவருடைய கணவர் சொல்றாரு, இல்ல நீ வந்து போய் பிச்சை எடுக்க வேண்டாம், ஏதாவது வேலை இருக்கான்னு கேளு, கண்டிப்பா தருவாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவளுக்கு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கடுமையாயிடுச்சு. ஆனாலும் என்ன பண்ண தெரியல, தன்னுடைய மகனுடைய முகத்தை ஒரு முறை பார்க்கறா. இப்பதான் அவ தனது சகோதரி ஹீனாவிடம் வேலை கேட்க அவ செல்றா. ஹீனா இப்போது 2 குழந்தைக்கு தாய். இப்பவும் அவ இளமையா இருக்கிறா. முன்பு போலவே அழகாவும் இருக்கா. அழகுடன் சேர்த்து பேராசையும் கஞ்சத்தனமும் அதிகரிச்சிருந்தது. நினைச்சது போலவே அவ பணக்காரியா இருந்தா. இறுதியா லாரோஸ் சபீராவை வேலைக்கு அமுத்துறாரு. சபீரா காலையில எழுந்துச்சு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு அவ ஹீனா வீட்டுக்கு வேலைக்கு போறா. சாரோஸோட மாளிகைக்கு வேலைக்கு போறா. அக்கானு கூட பார்க்காம பல விதமா துன்புறுத்தி வேலையை வாங்குறா. நாட்கள் சில ஓடுது. இப்ப ஹீனா சபீராவோட வரா. உன்னிடம் எத்தனை முறை நான் சொல்றது, சீக்கிரம் வேலைக்கு வா, தாமதமா வராதுன்னு சொல்றேன், ஆனா திரும்ப திரும்ப நீ லேட்டாவே வந்துருக்கு அப்படின்னும் அவ கடுமையா பேசுறா. தினந்தோறும் அவ லேட்டா தான் போறா. ஏன்னா அவ வீட்டு வேலை முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் சமையல் ரெடி பண்ணிட்டு வரணுன்றது அவளுக்கு சவாலா இருக்கு. இப்ப ஏன் லேட்டன்னு கேக்குறா. சாரி ஹீனா, எனக்கு இரவு முழுவதும் வயிற்று வலி இருந்தது, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அதுகிட்டே சொல்றா. மருந்து வாங்கறது கூட பணம் இல்லை அப்படின்னும் எல்லா வேலையும் சீக்கிரமே செஞ்சிடறான் அப்படின்னும் அவ சொல்றா. பிறகு சபீரா சுத்தம் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவுறா. பிறகு அங்குள்ள அரிசிகள் எல்லாம் சுத்தம் பண்ண அப்படின்னும் ஹீனா சொல்றா. அந்த அரிசி எல்லாமே
பிரிச்சு வைக்கிறா. மனசுல இப்படி நினைக்கிறா, நம்ம மாத்துக்கு ஒரு முறை கூட அரிசி சாப்பாடு சாப்பிட்டது இல்ல, இவ்வளவு அரிசி இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். தனது சகோதரி கேட்டா தருவாள் அப்படின்னும் அவ யோசிச்சுட்டே இருக்கா. இப்ப மதிய உணவு அவ தயார் பண்றா. சபீரா எப்போதும் சீக்கிரம் வேலை முடிஞ்சா சபீராவுக்கு 2 ரொட்டி தருவா. இப்ப எப்போதும் அதுதான் தருவா. இன்னைக்கு அந்த அரிசியை பிரிச்சுக்கும் போதே எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் எடுத்துட்டு போயிட்டு என்னுடைய மகனுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னும் அவ சொல்றா. அவன் அரிசி சாதம் சாப்பிட்டு பல மாதமாச்சு அப்படின்னும் அவ சொல்றா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவ வீட்டுக்கு போகும்போது ஹினா சபீராவிடம் அவ வரா. ஹினாவோட கையில கொஞ்சம் அரிசி இருக்கு, அந்த அரிசி எடுத்துட்டு போயிட்டு நீ சமைச்சு சாப்பிடு அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப அந்த அரிசியை சபீரா வாங்குறா. அவ அழுதுகிட்டு அங்கிருந்து எடுத்து வரா. அது கொஞ்சம் தான், ஒரு நாளைக்கு கூட அது பத்தாது. இப்பதான் அவன் யோசிக்கிறா, இந்த நேரத்துல இந்த அரிசி மதிப்பு மிக்கது அப்படின்னு அவ யோசிச்சுட்டே வரா. அவ வீட்டுல வந்து சமைக்கிறா. அவங்க எல்லாருமே சாப்பிடுறாங்க, எல்லாருமே படுத்துறாங்க. இப்பதான் சபீரா அவ ஏஞ்சி வாசம் பிடிக்க வரா. அவ ரொம்ப வருத்தமா இருக்கிறா. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் போகுமா அப்படின்னு அவ யோசிச்சுட்டே இருக்கிறா. அந்த கிளி பறந்து வந்து எதுக்குமே கவலைப்படாம நான் இருக்கிறேன் அப்படின்னும் அந்த கிளி சொல்லுது. மறுநாள் அவ சீக்கிரமாவே அவளோட வீட்டுக்கு வேலைக்கு போயிடுறா. ஏன்னா அரிசி கொடுத்தன்றதால அவ வேலைக்கு போறா. இப்பதான் ஹினா பார்த்துட்டு என்ன ஆச்சரியம், இன்னைக்கு இவ்வளவு நேரத்திலேயே வந்துட்டு அப்படின்னு அவ கேட்கிறா. சரி சரி, இன்னைக்கு கல்லீரல் இன்னைக்கு சமைக்கணும், என்னுடைய கணவருக்கு ரொம்பவே பிடிக்கும், சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமா வா அப்படின்னு அவ சொல்றா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறா. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அவ இப்படி யோசிக்கிறா, தன்னுடைய மகனுக்கும் கல்லீரல் ரொம்ப பிடிக்கும், போகும்போது ஹீனா நமக்கு கண்டிப்பா கொஞ்சம் கல்லீரல் கொடுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ வேலை செய்யறா. இப்பதான் அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. போற சமயத்துல அவ வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கா, நம்ம மகனுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்பதான் ஹீனா கையில ஒரு பாத்திரம் கொண்டு வரா. அந்த பாத்திரத்துல இது 2 நாளைக்கு முன்னாடி வச்ச கறி குழம்பு, இந்த கறி குழம்பு எடுத்துட்டு போயிட்டு உன்னுடைய மகனுக்கும் கணவருக்கு கொடு அப்படின்னு ஹினா கொடுக்குறா. மேலும் அவ சொல்றா, இது போல நாளைக்கு நேரத்திலே வந்துரு, ஏன்னா நிறைய விருந்தினர் வராங்க, அந்த விருந்தினர்கள்லாம் சமைக்கணும் அப்படின்னும் ஹினா சொல்றா. இப்ப சபீரா எதுவுமே பேசல, அப்படியே வாங்கிட்டு வந்துடுறா. இப்படி குழம்பு வாங்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்காத, உடல்ல சரியில்லாம போவோம் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. இருந்தாலும் சபீரா அழுதுகிட்டு அந்த குழந்தை சமைச்சு எல்லாரும் கொடுக்குறா. சரி அப்படின்னு சபீராவும் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு படுக்கிறாங்க. இப்ப மறுநாள் விடியுது. மறுநாள் நேரத்திலேயே 5 மணிக்கே எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறா. இப்பதான் சபீராவோட மகன் வந்து, என்னம்மா இன்னைக்கு 5 மணிக்கு கிளம்பிட்டீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். இப்பதான் சபீரா சொல்றா, உடைய சித்தியோட வீட்டுக்கு நிறைய உறவினர்கள்லாம் வராங்க, விருந்தினர்கள்லாம் வராங்க, அதனாலதான் நான் நேரத்திலே போகணும், அங்க சமைக்கிற வேலைலாம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றா. சபீராவோட மகன், என்னம்மா அவங்க வீட்டுக்கு அவ்வளவு விருந்தினர்கள்லாம் வராங்க, நிறைய உணவுலாம் சமைப்பாங்க, என்ன கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு அவன் சொல்றான். அவன் மகனே, அவன் கூப்பிட்டாங்க, ஆனா அப்பாவை பாத்துக்கிறதுக்கு ஆளு வேணும், எல்லாருமே வெளில போயிட்டா அப்பாவுடைய உடல்ல இன்னும் மோசமாகும், அதனாலதான் அத்திர முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரிம்மா, நான் அப்பாவை நல்லா பாத்துக்கிறேன். அம்மா, நான் இனிப்பு சாப்பிட்டு 2 மாசம் ஆச்சு, இன்னைக்கு சித்தி வீட்டுல இனிப்பு எல்லாம் சுடுவாங்களாம்மா அப்படின்னு அவன் கேட்கறான். அவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப இனிப்பு கொண்டு வாங்கம்மா அப்படின்னு அவனும் கேட்கறான். சரிப்பான்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. இப்ப விருந்து தடபுடல் நடக்குது. பெரிய பெரிய பாத்திரங்கள்ல கறி, பலகாரம், இனிப்பு எல்லாம் செய்யப்படுது. சபீரா சைல நின்று பாத்துட்டு இருக்கா. இப்பதான் ஹினா அங்க இருந்து வந்து, என்ன அங்க பாத்துட்டு நிக்கிறதுக்கு தான் இங்க வந்தியா, சீக்கிரமா வேலையை பாரு, அவங்க வந்து சமைச்சு முடிக்க எல்லா பாத்திரத்தையும் கழுவி போடு, நிறைய வேலை இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான். மேலும் இன்னொரு விஷயத்த நினைவு வச்சுட்டு, விருந்தகம் முன்னாடி இப்படி பேசாத, நீ என் சகோதரி அப்படின்னு யார்ட்டையும் சொல்லாத, அப்படி சொன்னா நான் அழகா இருக்கேன், நீ ரொம்ப அசிங்கமா இருக்கீங்க, கருப்பெண்ணுன்னு சொல்லுவாங்க, நீ எப்படி சகோதரியா இருக்க முடியும் அப்படின்னு எல்லோருமே நினைப்பாங்க, என்னை அவமானப்படுத்தாத, நீ ஒரு வேலைக்காரின்னு சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். அவன் பின்னாடி இருந்த கிளி எல்லாத்தையுமே கேட்டிருக்கு, ஆனா அது அமைதியா இருக்கு. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அவளுடைய இதயம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு கொண்டிருக்கு. அந்த நொடி அந்த கிளி சபீராவிடம் பறந்து போகுது. இந்த வேலை செய்யாத சபீரா, இவ்வளவு அவமானங்களை தாங்கிட்டு இப்படி வேலை செய்யணுமா, ரொம்ப வருத்தமா இருக்கு, உன்னுடைய சகோதரி உன்னை பார்த்து முகம் சொல்லிக்கிறா, எல்லாத்தையுமே விட்டுட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. சபீராவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. அவ அழுகுறா. நான் வீட்டுக்கு சென்றா மகன் பசியோடு இருப்பான், என்னால பசியை தாங்கிக்க முடியும், ஆனா என்னுடைய கணவரும் குழந்தையும் பசியோடும் இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த கிளி சோனுவும் ஒரு குணம் அமைதியா இருக்குது. அந்த கிளிக்கும் கண்ணீர் வருது. திடீர்னு பறந்து செல்லுது. அங்கே ஹினா விலையுந்த உடையோட அவளோட உடல் முழுவதும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு அனைவரும் முன்னாடியும் வந்து உட்கார்ந்துருக்கா. சபீரா பசியால சோர்ந்து போயிருக்கிறா. அவ ஒரு மூலையில அமைதியா அமர்ந்திருக்கிறா. அவளுடைய வயிறு பசிக்குது, ஆனா அதை வெளியில சொல்ல முடியல. விருந்தினர்களும் குழந்தைகளும் உணவு சாப்பிடும் போது சாப்பிட்டுட்டு கீழே போட்டு இருந்தாங்க. இந்த காட்சியை பார்த்ததும் சபீரா எப்படி நினைக்கிறா, குழந்தைங்க எல்லாம் தங்களது உணவை வீணாக்குறாங்க, அது கீழே விழுது. தரையில விழுந்த அந்த உணவை சபீரா ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறா. அந்த விருந்து முடிஞ்ச பிறகு எல்லோருமே அவங்க வீட்டுக்கு போறாங்க. இன்னும் உணவும் இனிப்புகளும் மீதம் இருக்குது. ஹீனா மீண்டும் கட்டளையிடுறா, இந்த உணவுப் பொருளையும் இனிப்பையும் ஒரு பக்கம் சேர்த்து வை, ஒரு ரூம்ல சேர்த்து வை, எதையுமே தொடாத, சேர்த்து வைன்னு சொல்றா. இப்ப சபீரா அவங்க சாப்பிட்ட பிறகு அந்த தட்டெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருக்கா. அவளையும் சாப்பிட கூப்பிடல. இப்ப சபீரா நினைக்கிறா, நம்ம போகும்போது நம்மளுடைய தங்கச்சி கண்டிப்பா கொஞ்சம் இனிப்பும் கறியெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே வந்திருக்கா. இப்ப எல்லா விருந்து முடியுது. எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி
பண்ணி சைடுல வைக்கிறா. இப்பதான் அவன் வீட்டுக்கு போறதுக்கு தயாராயிட்டு இருக்கா. ஹினா 2 பொட்டலத்தோட அங்க வரா. இப்பதான் அவன் கையில கொடுக்குறா. இதை எடுத்துட்டு போயிட்டு உடைய கணவரு குழந்தைய கொடு அப்படின்னு அவ சொல்றா. அது அவ ஏற்கனவே அவங்க சாப்பிட்டு போட்ட அந்த எலும்பு துண்டெல்லாம் கட்டி வச்சிருந்திருக்கா. அந்த இனிப்பு பலகாரம்லாம் மீந்ததை கட்டி வச்சிருந்தா. அதை எடுத்து நாய்க்கு போடுறதுதான் வச்சிருக்காங்க பிறகு அப்படின்னு மடிச்சு வச்சிருந்தா. அந்த பாக்கெட்டு தான் திரும்ப அவ கைக்கே வந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறா. சரின்னு சொல்லிட்டு அவ வெளில வந்துடுறா. தனது மகன் இன்னைக்கு இனிப்பு கேட்பானே, நம்ம என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அழுவுறா. அவ அழுதுகிட்டே நடந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல தான் அந்த காட்டு வழி நடந்து போகும்போது அந்த காட்டுல ஒரு பெரியவர் வந்து வச்சுக்கிறாரு. இப்ப அந்த பெரியவர் ஏத்த மாதிரி அவர் வந்துட்டு இருக்காரு. என்னம்மா ஏமா இவ்வளவு சோகமா போயிட்டு இருக்கு அப்படின்னும் அவர் கேக்குறாரு. இப்பதான் அவர் சொல்றா, இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தா குடும்பம் அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்ப ஐயா இதுதான் இருக்கு, இது வேண்டாயா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்லம்மா உன் கையில உள்ளது மனிதர்கள் தின்னு போட்ட எச்சம் தான் இருக்கு, அது விலங்குகளுக்கு போடுறது, அதையாம நீ எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னும் அவர் சொல்றா. இப்பதான் நடந்த விஷயத்தெல்லாமே அவன் சொல்றா. 2 பையவும் இங்க வைமான்னு சொல்றாரு. இப்ப அவளும் அவன் வச்சிடுறா. அந்த 2 பையிலையும் கையை வைக்கிறாரு. இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு உனது மகனுக்கு குடும்பம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி அப்படின்ட்டு அவளும் எடுத்துட்டு வீட்டுக்கு வரா. இப்ப வீட்டுக்கு வந்த பிறகு அவனுடைய மகன் ரொம்ப சந்தோஷமா ஓடி வரான். அம்மா இனிப்பு கொண்டு வந்திருக்கே அப்படின்னு அவன் கேட்கறான். இவங்க எதுவுமே பேசாம அப்படின்னு நின்று இருக்காங்க. இப்பதான் சரி அப்படின்னு அவன் கொண்டு வந்த பொட்டணத்தை அந்த சைடுல வச்சுட்டு அவங்க உள்ள போறாங்க. சபீராவோட மகன் அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். இப்ப அவன் திருச்சி ஆகிறான். ஏன்னா அவ்வளவு தின்பண்டங்கள் இருக்கு, அதுவும் புதுசா இருக்கு. அவன் அம்மா இனிப்பு இவ்வளவு சூப்பரா இருக்கு, இது போல ஒரு இனிப்பு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவன் கத்துறான். இப்ப அவ ஓடி வந்து பாக்குறா. ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறான். ஏன்னா அந்த இனிப்பண்டம் அவ்வளவு புதுமையா இருக்கு, அவ்வளவு சுவையா இருக்குது. இப்ப எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அவ யோசிக்கிறா. அடுத்த பொட்டணத்தை ஓபன் பண்ணி பாக்குறா. அவளுக்கு பெரும் அதிர்ச்சி. ஏன்னா அந்த முடிச்சு முழுவதும் வெறும் தங்க காசா இருக்கு. அவ ஒரு நிமிஷம் திகைச்சு போறா. இப்பதான் அந்த தங்க கிளியும் மூட்டை கொண்டு வருது, அதையும் போடுது, அதுலயும் தங்க காசு நிறைஞ்சிருக்கு. இப்ப அவங்க அதிர்ந்து போறாங்க. கடவுளே நமக்கு நேரடியா உதவி பண்றாரு அப்படின்னு அவ யோசிக்கிறான். இப்பதான் அவனுடைய கணவரிடம் வரும்போது ஒரு பெரியவர் சந்திச்சேன், அந்த பெரியவரோட மகிமை தான் இவ்வளோன்னு யோசிக்கிறேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப நாட்கள் போடுது. அந்த காசுகளை அந்த வீட்டுக்கு அடியில புதைக்கிறாங்க. அதுல ஒரு 2-3 காசு மட்டும் எடுத்து அவங்க செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாளிகையை கட்டி முடிக்கிறாங்க. அந்த ஊரே வியக்கும் அளவுக்கு அந்த மாளிகை இருக்கு. அதை பார்த்து நகரம் முழுவதும் இது பேசு பொருளா மாறுது. இப்ப சபீரோட கணவரும் உடல்நிலை தேடி வந்துடுறாரு. அவங்களுக்கு வியப்பா இருக்கு. 2-3 மாசம் கிடக்குது. சபீரோட தங்கச்சி ஹினாவுக்கு கோபம் வருது. ஹினா இப்படி சொல்றா, ஏன் அவன் வரல, அவ ஒரு விதவை ஆயிட்டாளா அல்லது அவருடைய கணவர் இறந்துட்டாரா, அதனாலதான் அவன் வரலையே அப்படின்னும் ஹினா பேசுறா. ஹினாவோட கணவருக்கு கோபம் வருது. இப்பதான் ஹினா உடனே அவளுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு அவன் என்ன ஆனா அப்படின்னு போய் பாத்துருவா அப்படின்னு சொல்றா. இப்ப அவனுடைய வேலைக்காரனும் அவளுடைய வீட்டுக்கு போறாங்க. அவன் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா மிகவும் பிரம்மாண்டமா இருக்கு. அவன் அதிர்ச்சி ஆகிறான், ஆச்சரியப்படுறான். இப்ப வீட்டு உள்ள நுழைஞ்சு போறான். சபீரா நகை பட்டு சேலாம் நெஞ்சு பாக்கிறதுக்கு பணக்காரி மாதிரி இருக்கா. மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களா மாறி இருக்காங்க. முச்சரிக்க அவன் வேகமா ஓடி வரான். இப்ப சமீராவிடம் அவங்க மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களா மாறிட்டாங்க. இந்த ஊர்லயே யாருமே இல்லாத அளவுக்கு பணக்காரங்களா மாறிட்டாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு ஹினா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறா. அவ கோபமா கத்துறா. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவ கத்த ஆரம்பிக்கிறா. ஒரு வேலைக்காரி எப்படி ஒரே இரவுல பணக்காரியா மாற முடியும், அவளுக்கு அப்படி என்னதான் பொக்கிஷம் கிடைச்சது அப்படின்னு அவளுடைய முகம் துடிக்குது. இப்ப வேலைக்காரன் அந்த இடத்துல இருந்து வெளில போயிடுறா. இப்ப ஹீனா கோவப்படுறா. அவளுடைய கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு அவ எரிச்சலோட இப்படி சொல்றா, கருப்பா இருக்கிற என்னோட சகோதரி ஒரே இரவுல பணக்காரி ஆயிட்டா உனக்கு தெரியுமா அப்படின்னு அவ கோவப்பட்டு பேசுறா. அவளுடைய பாழடைஞ்ச வீடு இப்ப மாளிகையா இருக்கான் அப்படின்னு அவ கோவப்பட்டு சொல்றா. இப்பதான் அதை கேட்டு இதுல என்ன ஆச்சரியம், ஏன் இப்படி பேசுற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த ஏழை பெண்ணு வாழ்நாள் முழுவதும் துயரத்தையும் வறுமையையும் கண்டிருக்காரு. கடவுள் அவருக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்காரு. மிகவும் நல்ல விஷயம், நீ என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பினா நீயே போய் கேளு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்ட ஹினாவுக்கு மேலும் கோபம் அதிகமாகுது. என்னை விட அவ பல மடங்கு முன்னேறிட்டா, இதை என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு பொங்கியதுதான். ஏன்னா கணவரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்பதான் அங்கிருந்து வேகமா ஓடுறா. தனது சகோதரி சபீரா வீட்டுக்கு அவ போறா. இப்ப வீட்டு அடைஞ்ச பிறகு அவ அதிர்ச்சி ஆகலாம். தன் முன்னாடி இருந்த அந்த காட்சியை பார்த்து அவ அருந்து போறா. ஒரு காலத்துல மண் வீடா இருந்த அந்த இடம் இப்ப அவ வீட்டை விட மிகப்பெரிய ஒரு அரண்மனையே இருக்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கு. அவளுடைய இதயத்துல பொறாமையும் கோபமும் வருது. வயிறு எறிகிறா. லைட்டா சிரிச்சுக்கிட்டே உள்ள போறா. சபீராவை, சகோதரி நீங்க பல நாளா வேலைக்கு வரல, அதான் என்னன்னு விசாரிக்க வந்தேன் அப்படின்னும் அவ சொல்றா. மேலும் சகோதரி நீங்க எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரரா மாறுறீங்க அப்படின்னும் அவ கேட்கிறா. எப்பொழுதுமே ஏழையா தான் இருந்த, அதே நேரத்துல உங்களுடைய கணவரும் நோய்வாய்ப்பட்டு இருந்தாரு, என்ன மாயதால் நடந்தது, எப்படி வாழ்க்கை மாறினது அப்படின்னும் அவ கேட்கிறா. இப்ப சபீரா இது மந்திரம் இல்ல, இது கடவுளோட கருணை அப்படின்னும்
சபீரா சொல்றா. நான் பொறுமையா இருந்தேன், இறைவன் மீது நம்பிக்கை வச்சேன் அப்படின்னும் அவ சொல்றா. கடவுள் எல்லா நேரத்திலயும் ஏழைகளோட கதவை மூடி வச்சிருக்க மாட்டாரு, என்னைக்காவது ஒரு நாள் திறப்பாரு அப்படின்னும் அவ சொல்றா. சரி, நான் உன்னிட்ட உண்மை மறைக்க நான் நினைக்கல, எப்படி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இது போல நீ கொடுத்த சாப்பிட்ட எலும்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்துருந்தேன். இந்த இடத்துல தான் அந்த காட்டுல ஒரு பெரியவர் இருந்தாரு, அவரு என்னோட சாப்பாடு கேட்டாரு. இந்த இடத்துல இதுதான் இருக்குன்னு காட்டினேன். இப்ப அவரு கையை வச்சாரு. கையை வச்ச பிறகு வீட்டுல வந்து பார்த்தேன், இவ்வளவு செல்வம் இருந்தது அப்படின்னும் அவள்கிட்ட சொல்றான். இதை கேட்டு அவ கொதிச்சு போறா. இப்ப உடனடியா நம்மளும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. இப்ப அவளுடைய கணவரோட சொல்றா. அவளுடைய கணவர், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, இது ரொம்ப ஆபத்தான விஷயம், இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நமக்கு கடவுள் நிறையவே கொடுத்துருக்காரு, அதை வச்சு நம்ம சாப்பிடுவோம், நம்ம இன்னும் பல தலைமுறைக்கு வச்சு சாப்பிடலாம், நல்லாவே வாழலாம், இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னும் அவர் சொல்றாரு. இல்ல, இதை நான் செஞ்சே ஆகணும், அவளை விட பல மடங்கு நான் பணக்காரியா மாறணும், அவ என்னை விட உயர்ந்துட்டா அப்படின்னு அவ கோவப்படுறா. இப்ப நீ ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு அவருடைய கனவு போயிறாரு. இந்த இடத்துல சீனா அங்கிருந்து வேகமா ஓடி வரா அவளுடைய சகோதரி வீட்டுக்கு. ஓடி வந்து அவளுடைய சகோதரியிடம், சபீரா, என்னோட வீடுலாம் வந்து இடிஞ்சிருச்சு, அதே நேரத்துல தொழில நஷ்டம் ஏற்பட்டு ஏற்பட்ட கடன் வந்துருச்சு, எல்லாமே இப்ப நீ நடுவீதிக்கு வந்துட்டோம், சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு கொட்டாயில மட்டும் என்னுடைய கணவர் இருக்காரு அப்படின்னு அவ சொல்றா. சபீராவும் அவ ரொம்ப வருத்தப்பட்டு, சரி நீ இங்கே தங்கிக்க, உன்னோட கணவரையும் நாளைக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னும் அவ சொல்றா. இல்ல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீ ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு அவ கேட்கறான். எப்படி சீனா இந்த மாதிரி சொல்ற, நீ என்னோட சகோதரி, எனக்கு சமமா தான் நான் உன்னை நினைக்கிறேன், நீ அப்படிலாம் நினைக்காத, உன்னோட விருப்பம் மாதிரி இரு அப்படின்னும் அவ சொல்றா. அதெல்லாம் இல்ல, நான் இங்க ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கிறேன் அப்படின்னு சும்மாலாம் நீ எனக்கு எதுவும் தர வேணாம்னு அவ சொல்றா. சரி அப்படின்னு அவளும் வேலை செய்யணும்னு சொல்றா. இப்ப அவ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே என்ன நோக்கத்துக்காக வந்திருக்க அப்படின்றத சபீராவுக்கு தெரிஞ்சிருது. இப்ப அவ வேலை செஞ்சு முடிச்சிருப்படு நல்ல கறி, சாம்பார், நல்ல உணவு பண்டம், தின்பண்டம்லாம் நிறைய கொடுத்து உனக்கு கணவர், உன்னுடைய குழந்தைகளை கொடு அப்படின்னு அவ கையில கொடுக்குறா. இப்பதான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க சாப்பிட்டு போட்ட அந்த எலும்பு துண்டை மட்டும் கொடுங்க, அதை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப இதை எடுத்துட்டு போ அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறா. இல்ல, நீ அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும், சந்தோஷமா நான் எடுத்துட்டு போய் நான் சாப்பிடுவேன் அப்படின்னும் அவன் சொல்றான். சரி அப்படின்னு அவளுக்கு வேற வழி இல்ல. இப்ப எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே அவளும் கட்டி கொடுக்குறா. சீனா எடுத்துட்டு வரா. இப்பதான் அந்த பெரியவர் இருக்கிற இடத்துக்கு அவ வரா. அந்த பெரியவரிடம் போயிட்டு அவ அழுகுறா. அந்த பெரியவர் எதுவுமே பேசாம உட்காந்துருக்காரு. பெரியவரிடம் போயிட்டு, ஐயா, நான் இது போல ரொம்ப கஷ்டப்படுறோம், உணவு கூட வழி இல்லாம என்னோட சகோதரி வீட்டுக்கு வேலை செஞ்சேன், இப்ப அவ சாப்பாடு கொடுத்தா அதை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப திடீர்னு அவரு பார்த்து சொல்றாரு, இல்ல நீ ஏதோ பொய் சொல்ற, உண்மையை சொல்லுமா, நீ யாரு, என்ன பண்றது அப்படின்னும் அவர் கேக்குறாரு. உடனே அவ கத்த ஆரம்பிக்கிறா. இல்லையா, இது உண்மைதான், உங்க மேல சத்தியமா இது உண்மைதான் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறா. இல்லம்மா, இது விபரீதமா மாறிடும், நீ உண்மையை சொன்னா இதோட தாக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மைதாயா, நான் இது போல ரொம்ப ஏழ்மையில வாடிட்டு இருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றா. அவரு கையை வைக்கிறாரு. கையை வச்சு வீட்டுக்கு போ அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவருக்கும் உண்மையெல்லாம் புரிஞ்சிருது. இப்ப அவர் நேரா வீட்டுக்கு எடுத்துட்டு வரா. வீட்டை பார்த்தா வீடு முழுவதும் இடிஞ்சிருக்கு. அவருடைய கணவர் ஆபத்தான நிலையில அங்கிருந்து வர்றாரு. மிகப்பெரிய அதிர்வு ஏற்பட்டு பில்டிங் இடிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. இப்ப இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவ கொண்டு வந்த அந்த பொட்டணத்தை விரிச்சு பாக்குறா. அதுல ஃபுல்லா புழுக்கள்லாம் நெளிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்து அலறா. இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. திரும்பவும் அந்த பெரியவரிடம் போவோம் அப்படின்னு அந்த பெரியவர் நோக்கி அவ ஓடுறா. ஆனா அந்த பெரியவர் அந்த காட்டுல இல்ல. அந்த இடமே யாரும் இல்லாத வெட்டந்தரையா இருக்கு. இப்ப அதை பார்த்து அதிர்ச்சி ஆவரா. அங்க பக்கத்துல ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில போய் உட்காந்துட்டு அவ அழுவுறா. அவருடைய கணவரும் அங்க வந்துடுறாங்க. இப்ப கூலி வேலை செஞ்சு வாழ்க்கை நடத்துறாங்க. எப்பொழுதுமே ஒருத்தவங்களை பார்த்து புறம்படக்கூடாது, ஒருத்தவங்களை ரொம்ப கேலி கிண்டலும் பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சா அது நமக்கே திரும்புன்றதுதான் இந்த வீடியோ ஒரு உதாரணம். ஓகே, நம்மளுக்கு இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.